போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு பைனாப்பிள் லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் தள்ளுங்கிற ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்கதானே படத்துக்கு ஏதாவது கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவங்க கிரியேட்டிவிட்டி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் தானே காமிப்பாங்க. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது போகும்போது என் ஓன் குழந்தைய நீ எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு ஐ கோ த்ரூ தட் செப்பரேஷன். மாதிரிலையும் நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம், நடந்திருக்கோம், இல்லை உட்காந்துருக்கோம், ஷார்ட் லைட் நடுவில் உட்காந்துருக்கோம். எல்லா காரணங்களும் யாரோ ஒரு குடும்பத்தாளுங்க, 2 குடும்பத்தாளுங்க 25 பேர் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணம் யாரோ இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும்போதில் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்குது. அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்களே மண்டபத்திரம்னு ஒன்று அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகல. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இல்லை எதையாவது ஒரு பாயிண்டில் அவங்க எதாவது பண்ணும்போதில் அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்கானு. நான் ரொம்ப ரசித்தேன். அது இல்லை அது அது கிடையாது சொல்லுவாங்க. நாட் அட் ஆல். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜெனரலா வந்து ஆக்டர்ஸ்க்குள்ள அது இருந்தது சீனை ஸ்பாயில் பண்றது. ஆமா, 100%. இப்போ இவங்க நல்லா பண்றான்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணனும் அதுக்கு. ஐ ஃபீல் லைக் தட். அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும், அப்படிதான் மைண்ட்ல வரும். போட்டிங்கிறது வரவே கூடாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலன்னா எப்படி? அது என் ப்ரொஃபஷனே அதுதான். இப்போ என் டைரக்டர் நல்லா எழுதுனாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு. அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிரும். ஓகே, அப்புறம் என் கோஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யாக்கு ஃபஸ்ட்டு ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ண. அவர் கூட கேமராவில் பார்க்குறது. ஆக்சுவலாக நம்ம என்ஜாய் இப்போ நம்ம அவங்க ஏதாவது ஒன்று சூப்பராக பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப். இல்லைங்க இல்லை அவங்க சிரிப்பா, தட்ஸ் நைஸ், அது நீங்கள் பண்ணீங்கல்ல, ஸோ என்ஜாய் பண்ணி தான் போ. அதுதான் ஃபீட். இன்னொருத்துக்கும் அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுகிறோம், இந்த கேள்வி இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தேடுதுல, அதுதான் அந்த விஷயம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வியில் ஆரம்பிச்சிங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா? இதுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கான ஃபீட் அது. ஸோ என்கிட்டே வந்து நித்யா நானும் நடிக்கும்போது செம்ம போட்டியாக இருந்தோம். நாங்கள் போட்டி போட்டால் அது போட்டி போடுற இடம் இல்லை ஒன்று. இல்லை நீங்கள் அது என்ன சார், நீங்கள் 2 பேரும் போட்டியாக நினைக்கல சார். ஆனால் பார்க்குற நம்ம யூனிட்லேயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பார்த்தீங்களா, சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பொதுவாகவே என்னென்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் 2 தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூரில் வாட்ச் பண்ணி அவ்வளோதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுகிறது, டேரக்டர் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு பேசி ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணுறாரு. பிரேக் வித்தவுட் பிரேக்கே விட மாட்டுறாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான், 6:20 வரைக்கும் போகிறான். கண்டிப்பா எவ்வளவு வேகமா ரெடி ஆயிட்டு வந்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்லை. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். காஸ்டியூம் மாத்த நேரம் காஸ்டியூம் மாத்தி வந்துடும். என்ன நித்யா இது வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தல. சாதாரண பொண்ணுங்க ரெடியா இல்லை, அவங்களும் சீக்கிரம் வந்துருவாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து இல்ல டைம் இல்லைங்க, டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. இல்ல நம்ம ஸ்பீட் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. அவங்க அது வந்து 7 o'clock அப்படி இருப்பாங்க. 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்லை. அதுதான் அந்த ஒரு 10 minutes அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பெரிய டைம். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது, ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்களில் 7 இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் நான் நினச்சி வச்சுருந்தது 9. அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம். அதான் பிரச்சனை. என்ன ஒரு கில்ட் ஏற்படுத்துற உங்களுக்கான. நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்டா அப்படியே பண்ணிட்டோம். நினைச்சத எல்லாமே கூடத்தை எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்தில் ஒரு சாங்கே இல்லை சார்.
நம்ம ஷெட்யூலில் இந்த படத்தில் ஒரு சாங் கிடையாது. நம்ம ஃபேமிலி சாங் இப்போ பண்ணி வச்சுருக்கோம்ல, செல்ல கோளாறுன்னு சொல்லி இப்போ நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சுருக்கேன்ல, அது ஆன் த ஸ்பாட், அது குயிக்காக எடுத்தது. ஸ்கிரிப்டில் வந்து இல்லை, அது செல்ல கோளாறு சாங் நம்ம ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அந்த பேத்தா சாங்க்கு ரீகலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு. அது இவங்களுடைய அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை ஒரு குட்டி தேவதை ஒன்று இருக்குது, அதுவுடைய எக்ஸ்பிரஷன், இவங்களுடைய ஞாபகம் இருக்கா? யார் பாப்பாவை தூக்கி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க, இது உங்கள் பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆகிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்கள் மாதிரியே இருக்கும், உங்கள் சாயல் மாதிரியே இருக்கும், உண்மையாகவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க, அது சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாரு. மாட்டிக்கிட்டேன் இல்லை, அது சூஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லை. ஆனால் எப்போவுமே அது கேட்கும்போது எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ், பிகாஸ் அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வர்ற அப்படியே. லைக் பாண்டியராஜ் சார் வந்து வீடியோ காலில் வந்தாங்க, எனக்கு இது சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது இட் இஸ் அன் ஆப்வியஸ் எஸ். அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நெரேட் பண்ணும்போதே நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகும் இதில்ன்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைக், அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சாரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்து கிட்ட, சம்திங் இஸ் ஒர்க்கிங்கில் இந்து. அவங்க வந்து பஸ்ஸில் இருக்காங்க, நான் வந்து இங்கே கடையில் இருக்கேன், ஆனால் இவங்க 2 பேரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன். ஸோ வி ஷுட் டூ சம்திங், ஏதாவது பண்ணணும்னு அப்படி இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்தபோது ஐ ஃபெல்ட் எஸ், திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம்னு எனக்கு தோணுச்சு. அது நீங்க சொல்றீங்க, அது என்கிட்ட நேஷனல் அவார்ட் வந்து என்ன ஃபீலிங் வரும் நீங்களே டிசைட் பண்ண கூடாது. நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்ட் வந்தது. அதை சொல்லுங்க. ஆமா ஆமா, நாங்க நேஷனல் அவார்ட் வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டம் சொல்லிட்டோம். நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம், நான் இருக்குங்களா, நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். ரவிவர்மன் இருந்தாரு, உங்க கால் மட்டும் தான் எடுத்தேன் அந்த அப்படியா? ஆமா, அதுக்கப்புறம் நான் இது நரேஷன்ல இருந்தேன். உங்க கால் எடுத்துட்டு அதை சைலண்ட்ல வச்சு நான் நரேஷன்ல போயிட்டேன். நாங்க இந்த கதை கேட்டு பேசியிருந்தோம், சீன் பை சீன் படிச்சிருந்தார். அப்போ நம்ம சீன் பை சீன் படிச்சுட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. ஸோ அப்போதான் நித்யா நேஷனல் அவார்டு சொன்னாங்க. சரி, உடனே ஃபோன் அடிச்சோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் வந்து நம்மளுக்கு பயம் கொடுக்குறதுனா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சம்திங் லைக் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் வரும்போது பயம் இல்லை, அதில் சம்திங் பாசிட்டிவ் வரணும், சம்திங் குட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட், அண்ட் இட் டிட். எனக்கு வந்தது வந்து ஒரு காம்னஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இவ்வளோ வருஷம் ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணது ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்துருச்சு. there was a complete calmness in me, not at all பயம். இல்லை, in fact the opposite. I felt it's time to relax. பிஎஸ்டியா சூப்பரா போடுவாங்க பரோட்டா. ஆமாமா, பரோட்டா சூப்பர் தெரியல. இல்ல ஆனா பரோட்டா 2 மாசம் என் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் ஹோட்டலில் இருந்து இது வர வச்சு, அந்த பரோட்டா செட்டப்பில் கிச்சனில் வர வச்சு, அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததுல செட்டில், அங்கேயே எனக்கு குக் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இல்லை, நம்ம டீம்ல எல்லாருமே ஃபேன்ஸ் அவருக்கு. எனக்கு விதவிதமாக ட்ரை பண்ணுவோம். இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அந்த கோத்து, அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட்டு, அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துடும் போது என்னென்னா, நான் 5-6 கட்டு எடுக்கும்போது என்னென்னா, நிறைய ஒரு 15-20 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துறோம். ஏன்னா வேறு ஷார்ட் எடுக்கும்போது அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. நம்ம இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு
எப்படிமா இருந்தது? பொங்கல் பண்ணாங்க அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. பரோட்டா ஆமாம், பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. ஆமாம், அவர் கைவசம் ஒரு தொழில் இருக்கு. அப்புறம் இங்கே பண்ணும்போது சார் ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருக்கேன், வரவங்களாம் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்ல உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு? இல்ல 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 சாக்லேட் இல்ல, ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு பயங்கரமா பசிச்சிருது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு எனக்கு அதெல்லாம் வதக்கி அது உப்புல அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவாரு. இல்ல சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஒரு ஆமா ஆமா வாட்டர்மெலன் ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம், அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்க தானே படத்துக்கு எதாவது கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார், ஆகாசி வீரன் பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னாப்புல. ஸோ உட்காந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கம் பால் ஊற்றி பண்ணுறது, தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மாஸ்டர் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்டர்மெலன் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது, வாட்டர்மெலன் பரோட்டா நல்லா இருந்தது. அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார், இன்னொரு ஆகாசிவரம் பரோட்டா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு பைனாப்பிளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு 3-in-1 காஃபி பவுடர் இருக்குது, காஃபி தோசையை ஊற்றி அது மேலே அந்த காஃபி இது போட்டு அது ஸ்வீட் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல் காமிப்பாங்க. உண்மைதான், கேட்டு பாருங்க அதை. சும்மா சைடு அதுக்கு ரெசிபி காம்பினேஷன் சும்மா ட்ரை பண்ணி. நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் ஒரு ஹோட்டல் வச்சுட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருக்காங்க. ஆமாமா. என்னது? ஆ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா உங்களோட நிறைய படங்கள்ல வந்து ஹீரோஸோட நேம் அத தான் நான் பாத்திருக்கேன். ஹீரோஸ் அன்பு அரசன், அன்புக்கு அரசன், அருண்கோன், அன்புக்கரசு. ஆமா நம்மளோட ஆகாசி வீரன். ஆமா ஆமா, நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது அன்புக்கரசு. இல்ல என் பையன் பேரு அன்புக்கரசு. ஆனால் பசங்களில் அன்புக்கரசு பேர் வச்சதுனால தான் அந்த பேர் அவனுக்கு வச்சேன். நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ பரவாயில்ல, ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. நான் யோசிக்கிறேன் அப்படிலாம் இல்லை, அவரையும் யோசிக்க வச்சு நல்ல விஷயம். நல்லா பரவாயில்ல, நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. இல்லை இது ஆகாச வீரனுங்கிறது வந்து இமயமுடைய சிறுகதை படித்தேன். அதில் வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம யோகி பாபு போர்ஷன் சின்ன இதுவும் அந்த சிறுகதையிலிருந்து எடுத்து அவருக்கு அந்த நாங்கள் எல்லாம் படம் முடிஞ்சிச்சுமா, கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிருச்சு. கருப்பு கோயில் தான் ஷூட் முடித்தோம். முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்டில் அங்கே கோயிலெலாம் வேல் வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆமாம், விளக்கு தூண். நாங்கள் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதில் ஒரு ஆகாச வீரன் ஒரு பேர் வச்சு ஆகாச வீரன் வம்சம் இருக்கு. ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் எனக்கு தெரியாது. நான் அந்த கோயிலுக்கு தூண்டி கருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில். அது சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலாக இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சுருப்பாங்க. செம்ம வைபான கோயில். நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஆனால் நான் அதை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகாசவீரன் சொல்லுவாங்கல்ல, அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நான் வந்து அங்கே உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேராக வச்சுருக்கேன். அப்போ டைட்டிலே ஆகாசவீரன்லாம் ரூமர் வந்தது பார்த்தீங்களா? அது வந்து எல்லாத்துலேயும் அந்த ஆகாசவீரன். அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா நீங்கள் வச்சிங்கன்னு கூட்டியை கொண்ட காமிக்கிறாங்க. அந்த பில்லரில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு. எனக்கே சர்ப்ரைஸாக இப்போ நாங்கள் சார்ட்டு சார் என்ன சார் இது அப்படிங்கிறது. ஆனால் நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள ஆகாச வீரன் பேரை தான் நான் எடுத்திருந்தேன். அதுவே வந்து செம்ம சர்ப்ரைஸ். அந்த ஆகாச வீரன் அந்த பில்லர் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல இந்த அகலத்துக்கு இருந்த பில்லர், இந்த அகலத்துக்கு இருந்த பில்லரு. நாங்களுமே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கவனிக்கல. இந்த வாடி என் பொட்டல முட்டாய் சாங்கோட லீடு வந்து கடைசி நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே நைட்டு ஒரு 9 மணிக்கு என்னமோ எடுத்தோம். எத்தனை நைட்டு 9 மணிக்கு எடுத்தோம். முடிச்சுட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டோம். எல்லோரும் சரி கோயிலெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம். சாமி கும்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா, அப்போ தான் டைரக்டர் தான் காமிச்சார். சார் பக்கத்தில் பாருங்கள் சார்னா அது ஆகாஷ்கரன். அது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. இல்லை ரொம்ப ஹாப்பி இல்லை, அது ஒரு ரொம்ப ஆச்சரியம். சம்டைம்ஸ் வந்து ஏன்னா ஆகாசி வீரங்கிற பேர் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி இல்லை, இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை.
ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஒரு என்ன சொல்கிறது, கடவுளோட ஒரு ப்ரெசன்ஸ் எப்போவுமே ஃபிலிமில் இருந்தது. யா, பிகாஸ் ஐ திங்க் த்ரூ அவுட் நம்ம எல்லாருமே எப்போவுமே டெய்லி வி வர் டாக்கிங் அபவுட் இட். ஏன்னா ஷூட் பண்ணது முழுசாக டெம்பிளில் தான். ஈவன் நம்ம பரோட்டா கடை வந்து டெம்பிள் கிட்ட தான் இருந்தது, அழகர் கோயில் பக்கத்தில் தான் இருந்தது அந்த பரோட்டா கடை. ஸோ இட் இஸ் அது பிளானே கிடையாது, அது பிளான் இல்லை அது, ஆனால் அது அப்படி இருந்தது. அதாவது அந்த இவங்க சொல்கிறது மாதிரி ஹோட்டல் வந்து யானைமலைக்கு கீழே, இந்த ஹோட்டல் யானைமலையை காமிச்சிட்டு அப்படியே கேமரா டவுன் வந்தால் இந்த ஹோட்டல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டோம். யானைமலை கீழே தான், அதுக்கு செட்டு அதுக்கு போட்டால் அது ஒரு பட்ஜெட் வருது, இது வருது. அப்புறம் ஜெகன் நான் வந்து ஒரு 2 நாள் டைம் கொடுப்பா, நான் லோக்கல் மேனேஜர் வச்சு இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரின்னு ஓகேன்ட்டு அப்புறம் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அழகர் கோயில் வாசல். ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சது திருச்செந்தூர், 2வது நாள் ஷூட்டிங் ராமேஸ்வரம், 3வது நாள் ஷூட்டிங் இவங்களது ஒரு கோயில் அதுவா. அப்புறம் ஹோட்டல் வந்து அழகர் கோயில் வாசலில் அது அமைஞ்சது. அப்புறம் படம் அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும்போது திருவண்ணாமலையில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த தூண்டிக்கருப்பர் கோயிலில் ஒரு பெரிய முக்கியமான போர்ஷன் இருக்குது. அந்த கோயில் பர்மிஷனே கிடையாது, தரவே முடியாது அப்படின்ட்டாங்க, நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் இல்லைங்க, கதையாக இங்கே நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடம் ஒரு வைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே, தூண்டிக்கருப்பர்கிட்ட நாங்கள் பூ போட்டு பார்ப்போம், அவர் பூ போட்டு பார்ப்போம், அவர் ஓகே சொன்னால் தான் நாங்கள் தருவோம் அப்படின்ட்டாங்க. இதை எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க ஓகே அப்படின்ட்டு போய் சாமி கும்பிட்டு போட்டிருக்காங்க, கொடுக்கல. பூ போட்டு பார்த்துருக்காங்க, இல்லை கிடைக்கல அப்படின்னோடனே செட்டு போடுங்கன்ட்டாங்க. ப்ரொடக்ஷன் சைடில் செட்டு போடுங்க, இத்தனை வேல் அடிப்போம், அம்படிப்போம், இடம் பார்க்குறாங்க. எனக்கு வந்து அந்த இடம் எப்போ பார்த்தோன்னோ இங்கே ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நான் போய் கேட்குறேன், நான் டைரக்டர், நான் அந்த கதையை எழுதினவன், நீங்கள் ஏன் யாரையோ வச்சு பூ போட்டு பார்த்தீங்க, என்ன ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். சரி ஓகே, டேரக்டர் வச்சு ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு குறி வந்துருச்சு, பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எல்லோரும் ஷாக்காகிட்டு, எது கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி. அது உண்மையிலேயே ஆல்மோஸ்ட் 20-25 டேஸ் அந்த டெய்லி போகும்போது டெய்லி போய் ப்ரே பண்ணி தான் நம்ம போவோம். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக. இல்லை, இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போவாங்க. நம்ம ஆட்களே சார் நிறைய பேர் நேர்த்திக்கடன் பண்ணி நிறைய, நம்ம ஜெகன் நினைக்கிறது நடந்துச்சு. ஒரு நேர்த்திக்கடன் வந்துச்சு, வேல் வாங்கி வைப்பாங்க இங்கே பேர்